வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. நெல்லை மேலப்பாளையங்கிறது தாமிரபரணி ஆற்று ஓரமா இருக்குது. திருநெல்வேலி மாநகராட்சியில 55 வார்டுல 4 மண்டலத்துல ஒரு முக்கியமான மண்டலம் மேலப்பாளையம் மண்டலம். இந்த மேலப்பாளையம் மண்டலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா தாழ்வாரக்கூடிய பகுதியில் ஃபுல்லா வெள்ளம். வீடுகள்ல இடுப்பு அளவுக்கு தண்ணியில இருக்குது. அது இங்க நம்ம இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா SDPI கட்சி மற்ற பசி இல்லா மேலப்பாளையம் சொல்லிட்டு இந்த ஊரை சேர்ந்த நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இதை சுத்தி இருக்கக்கூடிய தாமிரபரணி அந்தபுரம் இருக்கக்கூடிய, அதாவது ஜங்ஷன் கலெக்டர் ஆபீஸ் கைத்தால பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லக்கூடிய இந்த பகுதியில கழுத்தளவு தண்ணி இருக்குது. ஆனா அங்க மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கான போதிய உணவுகள் சரியா போய் சேரல. இது இங்க இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இப்ப இருக்குது. அதெல்லாம் இப்ப அடுத்து இப்ப ஓரளவு மதியான உணவுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அடுத்து ராத்திரி அவங்களுக்கான உணவுகள் ஏற்பாடு, அப்ப தங்க மெழுகுவத்தி மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. நேத்துல இருந்து மேல தொடங்கினால இன்னைக்கு அதிகாலையில பல பகுதிகளில் நாங்களே என்ன பண்ணிருக்கோம்னா பால்கள் சப்ளை பண்ணோம். இன்னும் சொல்ல போனா மொத்த மாவட்டத்துக்குள்ள பால் இந்த குறிப்பாக இந்த 2 தொகுதிகளையும் நெல்லை தொகுதி பாளையங்கோட்டை தொகுதிகளில் சரியான பால் சப்ளை இன்னைக்கு வரல. அங்கங்க இருக்கக்கூடிய சிட்டியில கூட எல்லா ரோடுகளுமே பிளாக் ஆயிருக்குது. தண்ணி ஓவரா போனதுனால நிறைய பகுதிகள் கார்கள் தண்ணிக்குள்ள சிக்கினதுனால அங்கங்க ரோடு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே போல நெல்லையில இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் 3 தொகுதிகள் வருது. அம்பை தொகுதி, ராதாபுரம் தொகுதி, நாங்குநேரி தொகுதி. இந்த தொகுதிகள் நிறைய குளங்கள் மழையுடைய வெள்ளம் அதிகம் வந்ததுனால குளங்கள் உடைக்கப்பட்டு நிறைய ஊர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால அங்க போதுமான ரிஸ்கி போய் சேரல. மக்களும் உணவு விஷயங்கள்ல ரொம்ப இது பண்றாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருந்துமே அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுகளும் இல்ல, கிடைக்கல. அது ஒரு சிரமமான சூழல் இருக்குது. இன்னும் நமக்கு போன் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம இப்ப SDPI கட்சி சார்ந்த இப்ப கூட நீங்க உங்களுடைய கால் வரதுக்கு முன்னால சந்தைப்பேட்டை சிவலப்பேரி பக்கத்துல நாங்க சேம்பர்ல தங்கி இருக்கிறோம், 15 பேர் எனக்கு உணவு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல திருநெல்வேலி முக்கியமாக மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ஏறத்தாழ 1000 பேர் தங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா காலையில இருந்து எங்களுக்கு போதிய உணவு இல்ல. சின்ன தன்னார்வர்கள் கொண்டு வராங்க. அவங்க ஒரு 50 சாப்பாடு 100 சாப்பாடு கொண்டு வராங்க. அது வழியில மக்கள் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கால் வந்துட்டே இருக்குது. இன்னும் என்னன்னா ஒரு ஜாம் ஆன மாதிரி இருக்கு. தொடர்ந்து போன் அடிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு ஜாம் ஆகி சரியா ரெஸ்கியூ பண்ண முடியல. இப்ப குறிப்பா சொல்ல போனா NGO காலனிங்கிற பகுதியில காலையில இருந்து ஒரு மருத்துவர் போன் பண்ணிட்டே இருக்கிறாப்ல, நாங்க வீட்டு மாடியில இருக்கிறோம் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ரெஸ்கியூ டீம் அடிச்சீங்கன்னு சொன்னீங்க, நாங்க போன் போக மாட்டேங்குது சார், பிஸின்னு வருது, அடுத்து பண்ணாலும் நான் கூப்பிடுறாங்க, இன்னும் வரைக்கும் கூப்பிடல. இப்படியான தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் ஆகுது. தொடர்ந்து இந்த அதிகமான ஒரே நேரத்துல தொலைபேசி தொடர்பு கொள்வதனால உள்ள சிக்கல் இருக்குது. இப்ப தென்காசி பகுதியில கொஞ்சம் இதா இருக்குது, கம்மியாயிட்டு. இப்ப இங்க நெல்லையில மறுபடியும் பெஞ்சுக்கிட்டே இருக்குது. ஊட்டியில பெய்யறது மாதிரி மழை லைட்டா ஒரு 20 நிமிஷம் நிக்குது. ஆனா மறுபடியும் தூத்தல் விழுந்துகிட்டே. இப்ப கூட நீங்க பேசிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இதான் இங்க உள்ள நிலைமை. ஆமா, உயிர் சேதம் இது வரைக்கும் இல்ல. இப்ப மேலப்பாளையத்துல ஒரு 75 வயசு ஒரு மூதாட்டி இறந்திருக்காங்க. அந்த ஏஜி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க அடிப்படையில. ஆனா மலையில தான் இறந்ததாக சொல்றாங்க. அதுல இன்னொரு நபரும் ஒரு 60 வயசு மிக்க ஒரு 2 உயிர்கள் இப்போதைக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல குறிப்பா பாளையங்கோட்டை தொகுதியில் 2 உயிர் போயிருக்குது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.